வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். எல்லாருக்குமே ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு என்ன தொழில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொம்மை கடை வைத்து எப்படி லாபம் சம்பாதிப்பது என்பதை பற்றி, அதாவது டாய் ஸ்டோர்ஸ். இப்போ குழந்தைங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, பொம்மையை கையில் கொடுத்தாலே அது புன்னுருவல் வரும், முகத்தில் சிரிப்பு வரும். அந்த மாதிரி அந்த ஒரு குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த பொம்மை தொழிலை செய்வதன் மூலம் நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதாவது குழந்தைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்தினது மாதிரி ஆச்சு, அதை தவிர ஒரு லாபம் சம்பாதிச்சது மாதிரி ஆச்சு. ஸோ இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த டாய் ஸ்டோர் தொழில். முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கடை திறப்பதற்கு முன்னாடி அது பற்றிய நுணுக்கங்களையும் ஆபத்துகளையும் நன்கு ஆராய்ந்த பிறகுதான் நம்ம ஒரு தொழிலை தொடங்கணும். அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால், பொம்மை விற்பனை பற்றிய சந்தை ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது விளையாடின பொம்மைகள் வேறு. அதாவது மரப்பாச்சி பொம்மை இருக்கும், அப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட சாமான்கள், சொப்பு சாமான்கள், அப்புறம் எவர் சில்வர் சாமான்கள் ஒரு சிலது வச்சுருப்போம். அப்புறம் புலி பொம்மை, அப்புறம் வேற என்ன இருக்கும், ஆடு மாடு கோழி இது போன்ற சின்ன சின்ன பொம்மைகள். இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஒழிஞ்சு, நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த இது நம்ம பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இப்போ இருக்கிற பொம்மைகள் வேறு. அதாவது மற்ற கடைகள் மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரியான பொம்மை மற்றும் விளையாட்டு பொருட்களை வைத்து கொள்ளாமல், பல்வேறு உலக சந்தைகளை ஆராய்ந்து புது புது தொழில்நுட்பத்துடன் வரக்கூடிய விளையாட்டு பொருட்களை உங்கள் ஊரில் அறிமுகம் செய்து வைத்து குழந்தைகளை கவர வேண்டும். புது விதமான தொழில்நுட்பம் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த காலத்தில் பேட்டரி போட்ட கார் பார்க்கறதே அதிசயம். யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதை கூட்டமாக போய் பார்ப்போம். இப்போ அதற்கும் மேலே ரிமோட்டில் இயங்கக்கூடியது, இன்னும் கூட அட்வான்ஸ் லெவலில் பொம்மைகள்லாம் வர துவங்கியிருக்கு. கட்டுமான பொம்மைகள், அப்புறம் கட்டிட வடிவிலான ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்படும் பொம்மைகள், அதை நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒவ்வொன்றா அடுக்கி ஒரு கட்டடம் மாதிரி உருவாக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நவீன கால பொம்மைகள் பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனை கதாபாத்திர சிற்றுருக்கள், பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் போன்றவை. அப்புறம் மனித உருவு, அதுக்கப்புறம் விலங்கு சம்பந்தம். விலங்குன்னா நம்ம நாய் பூனையை வச்சு விளையாடிருப்போம். இப்போ டைனோசர் பொம்மைகள்லாம் வந்துருக்கு, ஜொராசிக் பார்க்குன்ட்டு. ஸோ அது மாதிரியான பொம்மைகள், வண்டி வடிவங்கள், தானியங்கி பொம்மைகள், ஆட்டோமேட்டிக்காக ஓடுற பொம்மைகள், அப்புறம் சாஃப்ட் டாய்ஸு, பஞ்சு போன்ற அந்த கரடி பொம்மை, புலி பொம்மை, பஞ்சு போன்ற பொம்மைகள், பசில் டாய்ஸை கலைச்சி வச்சுருவாங்க, அதை நம்ம ஒன்றா சேர்க்கணும். நம்ம மவுண்டைன் மாதிரி, வில்லேஜ், இந்த வாய்க்கால் வரப்பு மாதிரி இருக்கும், இல்லை ஒரு மாடு, அப்புறம் குதிரை போன்ற உருவங்கள், இதெல்லாம் பசில் டாய்ஸ் கலைச்சி இருக்கும், நம்ம ஒன்றா சேர்க்கணும். அப்புறம் சின்ன சின்ன கிஃப்ட் ஆர்டிகல்ஸ். இது மாதிரி நவீன காலத்துக்கு தகுந்தது போல் நம்ம புதுமையை புகுத்தி அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கடையை அமைத்தோம் என்றால் ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த பொம்மை தொழிலுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா தேவைப்படும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போது மெட்ராஸ் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிராட்வே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோல்சேல் கடைகள் கடைகள் இருக்குது. குறிப்பாக காசி செட்டி தெருன்னு ஒன்று இருக்குது. ரூம் ஃபுல்லு பொம்மை கடை தான் இருக்கும், ஹோல்சேல் பொம்மை கடைகள். நீங்கள் அங்கே போய் ஒரு பொம்மை 2 பொம்மைலாம் வாங்க முடியாது. ஹோல்சேலில் ஓட்டு பொதுவா ஒரு 5000 10,000 கையில் பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, என்னென்ன தேவையோ அதை டசன் கணக்கில் வாங்கிக்கலாம். எல்லாம் ஆர்டர் போட்டு நீங்கள் இண்டென்ட் மாதிரி அவங்கள்ட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டு, எந்த ஊரில் இருக்கோ அங்கே ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு தேவையானதை உங்களுக்கு பேக் பண்ணி அமைச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அதை நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம். இது மட்டுமல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லாப வரம்புன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வரும். கடையின் நம்ம பார்க்கும்போது நல்ல கூட்டமான இடத்துல தான் வைக்கணும், அப்போ தான் வியாபாரம் பெருகும். அது வழக்கமான ஒன்றை தான். பொம்மைகளை விற்கும்போது லாபம் வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25% 30% வரைக்கும் லாபம் வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த பசங்க சின்ன வயசில் பயன்படுத்தி சென்ட் ரப்பர்மாங்க, அது மாதிரிலாம் நிறையவே கிடைக்கும். அதெல்லாம் 1000 2000 நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா, ஒரு ரப்பர் 2 ரூபா, 2.5 ரூபா அதை மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் 5 ரூபாய்க்கு கூட விற்கலாம். 4 ரூபா 5 ரூபா, அது ஆல்மோஸ்ட் 100%.
லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பொம்மைகள்லாம் 4 ரூபா 5 ரூபா வாங்கி நீங்கள் 8 ரூபா 10 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அதெல்லாம் 100% லாபம் தரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தையாக இது நல்ல லாபம் தரும் ஒரு வியாபாரமாக இந்த பொம்மை கடை வியாபாரம் பார்க்கப்படுகிறது. இதே போன்று இன்று பல அரிய தகவல்களுடன் நான் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.